பொம்மை முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு செல்வதனால் வேலைவாய்ப்பு மற்றும் முதலீடுகள் கிடைப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் வறுமை மட்டும் ஒழியவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதி பேரையூர் பேரூர் கழகத்தின் சார்பில் அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் கலந்து கொண்டு அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டுகளை வழங்கினார். முன்னதாக குன்னத்தூரில் உள்ள அம்மா கோவிலில் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவியின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் பேசிய அவர், பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்காவிற்கு செல்வதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை ஏற்படுமா என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது என தெரிவித்தார். மேலும் பொம்மை முதல்வர் வெளிநாடு செல்வதனால் வேலைவாய்ப்பு மற்றும் முதலீடுகள் கிடைக்கும் என திமுகவினர் கூறுவதாகவும், ஆனால் உண்மையில் வறுமை ஒழியவில்லை எனவும் மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை என்றும் RB உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முதலீடுகளாம் ஈர்த்து வந்ததாக சொன்னார்களே, ஆனால் அதன் மூலமாக ஒருத்தர் கூட வேலை கிடைத்ததாக எந்த செய்தி வரவில்லை என்பதுதான் நமக்கு ஒரு கவலையாக இருக்கிறது. அமெரிக்காவுக்கு போவதனாலே முதலமைச்சர் போவதனாலே நமக்கு கவலை இல்லை. ஆனால் அவர் போவதனாலே ஏதோனும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை ஏற்படுமா என்பதுதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆகவே வேலைவாய்ப்பு வந்துவிட்டது என்று சொல்லுகிறார்கள், முதலீடு வந்துவிட்டது என்று சொல்லுகிறார்கள், தொழிற்சாலைகளை எல்லாம் பெருக்கிவிட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வறுமை ஒழியவில்லை, வேலைவாய்ப்பு கிடைக்கிறது.